ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ராமின் வந்துட்டு யாரெல்லாம் அவங்களுடைய வாத்துக்குட்டிகளை பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே யூகோவும் ஜீனும் என்ன பண்ணுறானுங்கன்னா பெண்ணங்க தனியாக கூட்டிகிட்டு வந்து நீ உன்னுடைய வாத்தை பார்த்துக்கும் போது எங்களுடைய வாத்தையும் சேர்த்து பார்த்துக்கிறியான்ற மாதிரி கேட்குறானுங்க. பெண்ணங்க உடனே ஆனால் உங்களுடைய வாத்தை நீங்கள் தானே பார்த்துக்கணுன்ற மாதிரி கேட்க, ஆனால் அதெல்லாம் குழந்தைங்கள்ல எங்களுக்கு வேறு அதை பார்த்துக்கிறது எப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை, நீ தான் நல்லா பார்த்துப்ப. ஸோ அப்புறம் அதுங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களால் என்ன பண்ண முடியும், அதனால நீயே பார்த்துக்கோ பெணங்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட இதுக்கு முன்னாடி நாங்கள் உன்னை டீஸ் பண்ணதுக்கு ரொம்ப சாரின்ற மாதிரிலாம் கேட்கவும் பெணங்கு என்ன சொல்ல முடியும், சரி நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே ஓகே சொல்லி ஒத்துக்கிறான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா ஜின்ஜாய் வந்துட்டு அங்கே ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு ஆல்ரெடி வாத்துங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து பேசுகிறா. அதில் அந்த சுருட்டு முடி மாதிரி வச்சுருக்கால அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா பியூ. பக்கத்துலேயே இன்னொரு பொண்ணு இருக்கால அவளுடைய பேர் வந்துட்டு ஃப்ளென். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இவ கேட்டுட்டு இருக்கா, எனக்கு தான் காலில் அடிபட்டிருக்குல்ல, சுளுக்கு வேறு பிடிச்சிருக்கு, அதனால் என்னுடைய வாத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, அதுக்கப்புறம் எனக்கு கால் சரியான அப்புறமா நானும் வந்துட்டு உங்களுடைய வாத்துக்குட்டிகளை சேர்த்து பார்த்துக்கிறேன்ற மாதிரி கேட்க இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கொஞ்சம் அப்பாவி மாதிரி தான். ஸோ வேறு வழியே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே இங்கே ஒத்துக்க இப்படியே மூணு பேரும் பார்த்தா அவங்களுடைய வாத்துக்குட்டிகளெல்லாம் மற்றவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு வந்துட்டு பசங்க எல்லாருமே உங்கள் ரூமில் இருக்கும்போது அங்கே பார்த்தா ஃபெனங்க மட்டும் காணோம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா வெளியே வந்துட்டு இடி இடிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்டுட்ருக்கு. ஸோ மழை வரப்போகுது, அதனால் அந்த வாத்துக்குட்டிங்களெல்லாம் சேஃபாக இருக்கணும் இல்லையா, அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெட்டியில் வந்துட்டு அவனோடது அப்புறம் யூகோ ஜீனோன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருடைய வாத்துக்குட்டிங்களையும் எடுத்துக்கிட்டு மற்ற வாத்துக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னொரு பெட்டியில் போட்டு அந்த கூட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த மூணு வாத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனுடைய ரூமுக்கு வந்துடுறான். அதை பார்த்துட்டு பசங்களும் இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்த, கையில் என்னதுன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை வெளியே இடிலாம் இடிக்குது, அதிகமாக மழை வர மாதிரி இருக்குது, அப்புறம் வாத்துக்குட்டிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும்ல, அதனால தான் நான் இங்கேயே வச்சுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு வேறு வேலையே இல்லடான்ற மாதிரி சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வந்துட்டு தூங்கிடுறாங்க. சொன்ன மாதிரியே நைட்டு பார்த்தா பயங்கரமாக இடி இடிச்சு மழைலாம் பேஞ்சிட்ருக்கு. இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் மெக்கு மாக் ரெண்டு பேருமே வந்துட்டு வாத்துக்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடமே மொத்தமாக இடிச்சு போய் தரமட்டமாக கிடக்குது, வாத்துக்குட்டிக ஒன்றுத்தையுமே காணும். உடனே இவங்க வந்து இந்த விஷயத்த பசங்க கிட்ட சொல்ல மாஸ்டர் யானை வந்துட்டு வாத்து இருக்கவங்கலாம் ஒரு பக்கமும் வாத்து இல்லாதவங்களாம் இன்னொரு பக்கமும் நிற்க வச்சுருக்காங்க. வாத்து இருக்கிறது பார்த்தா பெனங் யூகோ ஜீன் இவங்க மூணு பேருக்கிட்டையும் மட்டும்தான். ஏன்னா பெனங் தான் அவனுங்க ரெண்டு பேரோட வாத்தியுமே சேஃபாக எடுத்து வச்சிருப்பான், பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டதுனால. அதனால இப்போ மற்ற பசங்க கிட்டலாம் மாஸ்டர் யானை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சீக்கிரமாகவே போயிட்டு வாத்தை தொலைச்சவங்களாம் அவங்களுடைய வாத்தை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வாங்க, அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது, ஸோ சீக்கிரமாக வாத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து சாப்பிட்ற வழியை பாருங்கள், சப்போஸ் லேட் ஆச்சுன்னா உங்களுக்கான சாப்பாடு இங்கே இருக்காது, டைம் முடிஞ்சதுமே நாங்கள் எடுத்துருவோம். அதோட இன்னொன்னையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராச்சும் வாத்து இல்லாமல் வந்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு வாத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுற. பசங்க எல்லாருமே வேறு வழி இல்லாமல் அந்த வாத்தை தேடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் எங்கே எவ்வளோ தூரம் தேடி வந்து பார்த்தாலும் வாத்து கிடைக்கிற மாதிரி தெரியல. டீமாக தான் ஆளாளுக்கு பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஜின்ஜாயோட வாத்தும் அப்புறம் ரென்னோட வாத்தும் மட்டும் கிடச்சிருது. அதை பார்த்ததுமே ஜின்ஜாய் வந்துட்டு என் வாத்து கிடச்சிருச்சுல, ஸோ நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னால் இதுக்கப்புறம் நடக்க முடியாதுப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நைஸாக நலண்டுக்க. உடனே ரென் தான் சரி நீ போகிறது தான் போகிற, என்னுடைய வாத்தையை எடுத்துகிட்டு போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட வாத்தை கொடுத்து அனுப்பிட்டு வாங்க நம்ம போய் இவங்களோடதெல்லாம் தேடலான்ற மாதிரி எல்லாரும் இந்த பக்கமாக தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் தேடியும் யாருக்குமே கிடைக்கிற மாதிரி இல்லை. அப்போ தான் இன்னொரு டீமில் ஒயிட் இருக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சது பெனங் தான், ஸோ அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு பெனங் கிட்ட வந்து பெனங் எங்களுடைய வாத்தை கண்டுபிடிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்க பெனங் உடனே நம்ம வாத்துகளுக்காக ஒரு வீடு கட்டணும்ல, அங்கே போய் பாருங்கள் கண்டிப்பாக வாத்து அங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்து அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா நிஜமாலே வந்துட்டு வாத்துகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. இவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது, காலையில் நாங்கள் வந்து பார்க்கும்போது வாத்து இங்கே இல்லையே, அப்போ எங்கே போயிருந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது காலையில் ஆனதுமே அதுங்க எல்லாம் அதுங்களோட இறைய தேடி போயிருக்கோம், அதனால தான் நீங்கள் வந்து பார்க்கும்போது வாத்துங்க இங்கே இல்லை, அதுக்கப்புறமா அதுங்க எல்லாமே சாப்பாடு கிடைக்கிற இடம் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கோம், அதனால தான் இப்போ இருக்குன்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வாத்து கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் பெனங் சொல்லிட்டு இருக்கான் நம்மளால் நம்மளுடைய வாத்துக்களையே சரியாக பார்த்துக்க முடியலன்னா அப்புறம் எப்படி நம்மளை சரியாக பார்த்துக்க முடியுன்ற மாதிரி கேட்க
இதை கேட்டதுமே ஒயிட்டுக்கு பார்த்தா ஸ்பார்க் ஆயிடுச்சு. ஒருவேளை மாஸ்டர் ராமின் நம்ம கிட்ட கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலா இருக்குமோன்ற மாதிரி அவ கேட்க, எதுவா இருந்தா என்ன, அதான் வாத்து கடிச்சிச்சுல, வாங்க கிளம்பி போவோன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போகலான்னு சொல்லி பார்க்கும்போது தான், இல்லை இந்த வாத்துக்களை இதுக்கப்புறமும் இங்கே வைக்கிறது சேஃப் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வீடு கட்ட வேண்டாம், தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வீடு கட்டி அங்கே வாத்துக்களை சேஃபாக வச்சுருவோன்ற மாதிரி சொல்லிட்டு தேவையான பொருளெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டிபெட்டு, மாஹி அப்புறம் 3 பேரும் இன்னும் வந்துட்டு வாத்துக்களை தான் தேடிட்டு இருக்காங்க போல. ஸோ அப்படியே தேடிட்டு வரும்போது தான் அந்த இடத்து பார்த்தா ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. கதவு ஒன்று போட்டு பூட்டெல்லாம் போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே மாஹி வந்துட்டு இது உள்ளே போய் பார்க்கலாமான்ற மாதிரி அதை பார்க்க போக, தான் இல்லை வேண்டாம், அங்கே தான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியான்னு போட்டிருக்குல, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்களே, ஸோ அங்கே போய் பார்க்க வேண்டாம், திரும்ப போயிடலான்ற மாதிரி சொல்லும்போது மாஹி தான், இல்லை அன்னைக்கு ஒயிட் சொன்னதை நீங்கள் எல்லாருமே கேட்டிங்கல்ல, அவள் காட்டுக்குள்ளே ஏதோ அலறல் சத்தம் கேட்டுதுன்ற மாதிரி சொன்னான், ஒருவேளை அது இதுக்குள்ளே இருந்து கூட கேட்டிருக்கலாம்ல, ஸோ உள்ளே போய் பார்த்தா என்ன தப்புன்ற மாதிரி கேட்கும்போது, அப்போனா இப்போ என்ன சொல்ல வர, உள்ளே பேய் எதுவும் இருக்குன்னு சொல்ல வரையான்ற மாதிரி டிபெட் கேட்க, அப்படிலாம் இல்லை, எனக்கு என்னவோ உள்ளே யாரும் மனுஷங்க தான் இருப்பாங்களோன்னு தோணுது, ஸோ என்னன்னு போய் பார்த்துடலான்ற மாதிரி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண போகும்போது, இல்லை அதை திறக்காதன்ற மாதிரி பின்னாடி இருந்து வேற ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மாஸ்டர் பிரசாத் தான். அவர் வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு அதை ஓப்பன் பண்ண போறீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை மாஸ்டர் எங்களுடைய வாத்துக்குட்டிகள்லாம் காணாமல் போயிடுச்சு, அதனால தான் அதை தேடுறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம், ஒருவேளை அதுங்க உள்ளே போயிருந்துச்சுன்னா என்னன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுடைய வாத்துங்க எல்லாத்தையுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஸோ நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, வாங்க ஸ்கூலுக்கு போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்தா அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா யுகோவும் ஜிஞ்சாயும் உட்காந்து ஒரு இடத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, அங்கே வந்துட்டு எதர்ச்சியா அப்போ தான் ஜிஞ்சாய் பார்க்குறா, ஒருத்தரோட வாத்து பார்த்தா அங்கே இறந்து போய் கிடக்குது. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு பயமாயிருச்சு. உடனே யுகோ கிட்ட, அங்கே பாரு ஏதோ ஒரு வார்த்தை இறந்து போயிருக்குன்ற மாதிரி சொல்ல, அது இறந்து போயிருக்கா இல்லை தூங்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன், அது அப்படியே விடுன்ற மாதிரி இவன் சொல்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, நீ போய் செக் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையாகவே அந்த வாத்து வந்து இறந்து தான் போயிருக்கு. அது யாரோட வாத்துன்னு பாருன்ற மாதிரி சொல்ல இவனுமே பார்க்குறான். அப்போ தான் தெரியுது இறந்து போயிருக்கிறது யூகோவோட வாத்து தான். ஐயோ என்னோட வாத்து தான் இறந்து போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்க. அடுத்த சீன்லேயே பார்த்தா மீட்டிங்காக எல்லாருமே வர சொல்லி ஆமின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பசங்க எல்லாருமே தூங்குற டைமில் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. யாருக்கும் ஒன்றுமே புரியல. ஆமீனுமே வராரு. நான் சொன்ன ரூல்ஸு மீறி ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக நடந்திருக்கீங்க, ஸோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்போ இங்கே நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்ல பசங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. உடனே ஜீன் தான் கேட்குறான், என்னாச்சு, யார் என்ன தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி கேட்கும்போது உடனே மாஸ்டர் ஃபோபன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு பிளேட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அதுக்குள்ளே பார்த்தா அந்த இறந்து போன வாத்து தான் இருக்குது. அதை பார்த்ததுமே பசங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இந்த வாத்து பெண்ணங்கோடுது தான், பெண்ணங்கோட வாத்து தான் இறந்து போயிருக்குன்ற மாதிரி சொல்ல பெண்ணங்கு இதை கேட்டதுமே ஷாக் ஆகுது. ஸோ அவன் உடனே பார்த்துட்டு, இல்லை இல்லை இது என்னுடைய வாத்து கிடையாது, என்னுடைய வாத்து இன்னும் சாகலை, அது உயிரோடு தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மாஸ்டர் ராமின் வந்துட்டு, அந்த டேக்ல உன்னுடைய பேர் தானே போட்டிருக்கு, அப்போது அது உன்னுடைய வாத்து தான், அதை நீ ஒத்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை என்னுடைய வாத்து இறந்து போகலன்ற மாதிரி அவன் சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மாஸ்டர் வந்துட்டு அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, முதல்ல நீ பண்ண தப்பை நீ தான் ஒத்துக்கணும், அதோட சொன்ன ரூல்ஸை மீறி உன்னுடைய வார்த்தை இறந்து போனதுனால உனக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் இருக்கும், ஒன்று கூட்டிகிட்டு போய் நாங்கள் கன்ஃபெஷன் ரூமில் லாக் பண்ணி வைக்க போகிறோன்ற மாதிரி சொல்லிடுற. இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை இல்லை வேண்டாம், என்ன ரூம்குள்ளெல்லாம் போட்டு லாக் பண்ணாதீங்க, அதோட இது என்னுடைய வாத்து கிடையாது, எனக்கு அது நல்லா தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அதையே தான் சொல்லிட்டு இருக்கான். பட் யாருமே அங்கே அதை கேட்குற மாதிரி இல்லை. மாஸ்டர் ஃபோபன் வந்துட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட அவன் கத்திட்டே போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒயிட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாவை எழுந்து, மாஸ்டர் கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபெனங்கோட வாத்தா இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வாத்தை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்ததே அவன் தான், அப்புறம் எப்படி அவன் அவனுடைய வாத்தை பார்த்துக்காம இருந்திருப்பான், அதனால நீங்கள் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்ல டிபெட் 2 பேருமே சேர்ந்து அதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் எங்களுக்கும் என்னமோ இதில் டவுட்டாக இருக்குது, நீங்கள் மறுபடியும் இன்னொரு வாட்டி விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லும்போது மாஸ்டர் ராமின் டென்ஷன் ஆகி, நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே தெளிவாக விசாரிச்சுட்டேன், இது ஃபெனங்கோட வாத்து தான், அது மட்டும் இல்லாமல் அந்த வாத்தை சோதிச்சு பார்த்ததில் ஆல்ரெடி அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்குன்றது தெரிய வந்துச்சு. ஸோ ஃபெனங் என்னதான் அதை நல்லா பார்த்துட்டு இருந்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, கண்டிப்பாக அந்த வாத்து இறந்து தான் போயிருக்கோம், அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடச்சி தான் ஆகணும், நீங்கள் எல்லாரும் போய் உங்கள் வேலையை பார்க்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுலேயும் ஒயிட் வந்துட்டு பெனங்க நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த யூஹோ பார்த்தா அமைதியாகவே தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் தான் இதில் ஏதோ கோல்மால் வேலையை பார்த்து விட்டுருப்பான் போல். ஆனால் அது இங்கே இருக்க யாருக்குமே தெரியல. அதனால பசங்க எல்லாருமே இதில் வேற ஏதோ ஒன்று இருக்குது, பேசாமல் நம்ம அதை கண்டுபிடிப்போமான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதில் பார்த்தா மாஹி மட்டும்
வந்துட்டு ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அதில் வந்துட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் அவளுடைய அண்ணன் ரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு கையில் கன்னோட அதுவும் ரத்தக்கரையோட உட்காந்துட்டு இருக்கான். இவ இப்போ சின்ன பொண்ணு தான் வந்து பார்த்துட்டு என்னென்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, சாரிம்மா என்னை மன்னிச்சிரு, நான் தான் அப்பாவை கொன்னுட்டேன், அப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியல. அந்த சின்ன வயசில் அவள் எதுவுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்க. இப்போ அப்படியே தூக்கத்தில் அலறி அடித்து எழுந்துக்கிறா. இது எல்லாமே அவளுக்கு வந்த கனவா என்னன்றது தெரியல. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. சாப்பிட்றதுக்காக எல்லா பசங்களுமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபெனங் மட்டும் அங்கே இல்லை. ஏன்னா அவனுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை கன்ஃபெஷன் ரூம்க்கு அனுப்பிட்டாங்க இல்லையா. ஸோ மற்ற எல்லாருக்குமே பார்த்தா இங்கே வந்துட்டு ஸ்பெஷல் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆமீன் தான் சொல்லியிருப்பாரு, யாரெல்லாம் வந்துட்டு வாத்துக்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்பெஷல் ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதனால் பசங்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக அப்படியே ரசித்து ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ தான் வந்துட்டு ஃப்ளெங் பார்க்குறா. அவளுடைய பிளேட்டில் வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த வாத்து காலில் கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா அவங்களுடைய நேம் டேகு, அந்த டேக் இருக்குது. அதை பார்த்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. இது எல்லாமே நம்மளுடைய வாத்துன்ற மாதிரி அவ சொல்ல, பசங்க எல்லாருமே அப்போ தான் அதை நோட் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லாருடைய பிளேட்லேயுமே அவங்க வாத்து காலில் கட்டியிருந்தா அந்த நேம் டேக் இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு, இவங்க சமைச்சு கொடுத்துருக்கிறதே நம்ம இத்தனை நாளாக பாசமாக வளர்த்துட்டு இருந்த அந்த வாத்தை தான் சொல்லிட்டு. அது தெரிய வரவும் ஒயிட்டுக்கெலாம் ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் பியூன்ற ஒரு பொண்ணு கேட்குறா, எதுக்காக மாஸ்டர் எங்களுடைய பிளேட்லலாம் அந்த டேக் இருக்குது, அப்போது உண்மையாகவே இதெல்லாம் அந்த வாத்து தானான்ற மாதிரி கேட்க, ஆமாம் இவ்வளோ நேரம் நீங்கள் ருசிச்சு சாப்பிட்டது எல்லாமே நீங்கள் ஆசையாக வளர்த்த அந்த வாத்து தான்ற மாதிரி சொல்லிட. கேட்கும் போதே எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரியலையான்ற மாதிரி பசங்கள்லாம் கேட்கும்போது, ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கான பனிஷ்மெண்ட், அதனால தான் இப்படி பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எதுக்காக இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, வாயை மூடுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்குலாம் கேள்வி கேட்குற ரைட்ஸே கிடையாது, இன்னைக்கு தான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கிளாஸ்க்கு வர வழியை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக, அப்பயும் மீறி ஒயிட் வந்துட்டு ஏதோ கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் பக்கத்துலேயே மாஸ்டர் பிரசாத் வந்துட்டு, அமைதியாக இருங்க, அதான் சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் சொன்னதை மீறி யாரும் பேசக்கூடாது, சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு வந்து சேருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து போயிடுறாரு. பசங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அப்போது உண்மையாகவே நம்ம வளர்த்த வாத்தை தான் இவங்க சாகடிச்சிட்டாங்களான்ற மாதிரி கேட்க, உடனே எல்லாருமே ஓடி போயிட்டு அந்த வாத்துக்கு வீடுலாம் கட்டி வச்சுருந்தாங்கல்ல அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு வாத்தையும் அங்கே காணோம். உண்மையாகவே இவங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட யாருக்குமே இல்லாமல் வாத்தையே கொண்டுட்டாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கு ஓவரா இல்லையா, அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், எதுக்காக இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கேட்க, பசங்க யாருக்கும் எதுவுமே புரியல. அப்படியே நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த வாத்துக்களை கொள்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் நான் இவங்க சொல்கிற எதையுமே கேட்க போகிறதே இல்லைன்ற மாதிரி ஒயிட் சொல்ல, அப்போது வேற நீ என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி பக்கத்தில் ஃபூஜி கேட்குறா. அதான் இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிளாஸ்க்கு வரணும்னு சொல்லி சொன்னாங்கல்ல, நான் அந்த கிளாஸ்க்கெலாம் போக மாட்டேன்ற மாதிரி சொல்ல, கிளாஸ்க்கு போகலன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னும் பனிஷ்மெண்ட்டை தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி மாஹி சொல்லும்போது, பரவாயில்ல, இதை விட அவங்க என்ன பனிஷ்மெண்ட்டை இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட போகிறாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் கிளாஸ்க்கு போகிறதா இல்லைன்ற மாதிரி சொல்ல, கூடவே ரன் அப்புறம் டிபெட் எல்லாருமே சேர்ந்து ஆமாம் நானும் போகலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யுகவுமே எனக்கும் படிக்க பிடிக்கல, நானும் போகலன்ற மாதிரி சொல்லிடுற. எல்லாருமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. பட் மாஹிக்கு மட்டும் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நம்ம போகலன்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல எல்லாரும் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகாமல் அங்கேயே நின்றுட்டுருக்க. அந்த டைமுக்கு பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது, சீக்கிரமாக Gen 6 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மீட்டிங் ரூமுக்கு அசம்பிள் ஆகுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே டிபெட் வந்துட்டு, இங்கே யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்க போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு மீட்டிங்காக கூப்பிட்டாங்க இல்லையா, ஸோ அவன் கிளாஸ்க்கு போயிட பின்னாடியே வந்துட்டு மாஹி அப்புறம் மற்ற பசங்க பாதி பேர் போயிடுறாங்க. 6 பேர் மட்டும்தான் கிளாஸ்க்கு போயிருக்காங்க. மீதி 7 பேர் பார்த்தா போக விருப்பம் இல்லாமல் கிளாஸை கட்டடிச்சிட்டு வந்து ஒரு ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் இந்த ட்வினில் ஒரு பையன் இருப்பான்ல, அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் மட்டும் இந்த இடத்த விட்டு வெளில போனேன்னு வச்சுக்கோங்க, இவங்களை பற்றி போய் எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன்னா இல்லையான்னு பாருங்கன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நீ முதல்ல இங்கேருந்து வெளியே போனாதானடான்ற மாதிரி ஜீன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இங்கேருந்து நம்ம எப்படி தான் வெளியே போகிறது, போன வாட்டி தப்பிக்க பார்த்தே நான் போய் கீழே விழுந்து வரனது தான் மிச்சோன்ற மாதிரி ஜின்ஜாய் சொல்லும்போது, பக்கத்தில் ரெண்டு தான், எனக்கு என்னவோ இங்கேருந்து நம்ம வெளியே போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா தோணலை, ஏன்னா இங்கே இருக்க ரூட் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, இங்கே இருக்க மாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இங்கேருந்து எப்படி வெளியே போகணுன்றதே தெரிஞ்சிருக்கும், ஸோ அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து வெளியே போகிறது சான்ஸே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, ஏன் இல்லை
நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் ஃபோன் இருந்தாவாச்சு மேப் பார்த்து நம்மளால் இங்கேருந்து வெளியே போக முடியும். ஸோ அதை தான் நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க தான் நம்மளுடைய ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்களேன்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் யூஹோ வந்துட்டு ஃபோனை வாங்கி வச்சுட்டா அதை நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாதா, அந்த ஃபோனை மட்டும் நம்ம எப்படியாச்சும் எடுத்துட்டா போதும், அதில் மேப் பார்த்து நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல பண்ண வேண்டியது அந்த ஃபோனை எப்படி எடுக்கிறதுன்றது தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் அவங்க தான் வாங்கின ஃபோனை எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்றதே நமக்கு தெரியாதேன்ற மாதிரி ஆளாளுக்கு இப்படியே பேசிகிட்டு இருக்க. அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, கிளாஸ்க்கு போகாமல் இங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா மாஸ்டர் பிரசாத் தான் வந்திருக்காரு. அவரை பார்த்ததுமே ஹியூவா வந்துட்டு எனக்கு கிளாஸ்க்கு வர விருப்பம் இல்லை, நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறேன். பசங்க எல்லாருமே எப்படியாச்சும் தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா மாஸ்டர் ஃபோபன் பிரசாத் 2 பேருமே சேர்ந்து பசங்க எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் கிளாஸ்க்கு போக சொல்லி அனுப்பி விட்டுடுறாரு. வேற வழியே இல்லாமல் பசங்களும் கிளாஸ்க்கு வந்துடுற. கிளாஸ் எல்லாம் பார்த்தா இவர் ரூமையே பூட்டிட்டு தான் எடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ரென் வந்துட்டு எப்படி இப்படி கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு தான் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பீங்களான்ற மாதிரி கேள்வி கேட்க இவர் டென்ஷன் ஆகி டேபிளை தட்டிட்டு நான் பேச சொல்லாமல் இங்கே யாரும் பேசவே கூடாதுன்ற மாதிரி மிரட்டி விட பசங்க எல்லாரும் ஒரு மாதிரி மிரண்டு போய் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இவர் ஹிஸ்ட்ரி கிளாஸ் தானே எடுப்பாருன்னு சொன்னாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு பசங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி கேட்குறாரு, ஹிஸ்ட்ரியிலேயே யார் பெரிய எனிமின்றது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது பசங்க யாரும் வாயவே திறக்கல, அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு இவரே சொல்கிறாரு, ஹிஸ்ட்ரியோட பெரிய எதிரியே ஹியூமன்ஸ் தான். ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணுறதே ஹியூமன்ஸ் தானே. ஸோ அவங்க நினச்சா யாரை வேணாலும் ஹீரோவாக்கலாம், யாரை வேணாலும் வில்லன் ஆக்கலாம். அதனால் எது உண்மை எது பொய்ன்றது மக்கள் கண் பார்வைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சி வைக்க முடியாது. இப்போ இல்லைனாலும் எப்போவாச்சும் ஒரு நாள் உண்மை வெளியே வந்து தான் ஆகுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டதுமே ஜின்சாய்க்கும் யூஹோக்கும் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. 2 பேரும் திரும்பி ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாஸ்டர் பிரசாத் வந்துட்டு பசங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. இன்றைக்கி நீங்கள் இந்த கிளாஸில் முதல்ல கற்றுக்க போகிற விஷயமே உண்மையை சொல்ல பழகிக்கிறது தான். ஸோ அதனால் இந்த பேப்பரில் இந்த ஹோம் ஸ்கூல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணி அதை மறைச்சிங்களோ அதை வந்துட்டு ஒரு கன்ஃபெஷன் மாதிரி இந்த பேப்பரில் எழுதுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பேப்பரை கொடுத்துட்ருக்காரு. ஆனால் பசங்க யாருக்கும் எதுவுமே எழுதவே விருப்பம் இல்லை. அப்போ தான் வந்துட்டு ஒயிட் கேட்குறா, நாங்கள் பண்ணுற தப்பெல்லாம் நாங்கள் எழுதுகிறோம், அதே மாதிரி நீங்கள் ஹோம் ஸ்கூலில் பண்ணுற தப்பெல்லாம் நீங்களும் ஒரு பேப்பரில் எழுதுவீங்களா மாஸ்டர்ன்ற மாதிரி கேட்க இவர் பதில் எதுவுமே சொல்லலை, சிரிச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஆனால் இவங்க எல்லாருமே எழுதாமல் இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு எழுத விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எழுத தேவையில்லை, ஆனால் அதில் ஏதாச்சும் நீங்கள் எழுதுகிற வர எல்லாருமே இந்த ரூம்லேயே தான் இருப்பீங்க, நைட் ஆனாலும் சரி உங்களை திரும்ப ரூமுக்கு அனுப்பவே மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேஷுவலாக நின்று அப்படியே விசில் அடிச்சிட்டு இருக்க. பசங்க எல்லாருக்குமே வெறி ஆகுது. சரின்னு சொல்லிட்டு ஒயிட் தான் எழுத ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் பார்த்தா மாஸ்டர் யானை இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆமின் கிட்ட இந்த மாதிரி கிளாஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பசங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொன்னவங்க. இன்னொரு விஷயம் மாஸ்டர், நேற்றுக்கு நைட்டு வந்துட்டு ரன்னோட நிலமை ரொம்ப மோசமாக இருந்ததா ஃபோபன் என்கிட்ட வந்து சொன்னாருன்ற மாதிரி சொல்லும்போது இவரும் அதை கேட்டுட்டு ரன்னை பற்றி நீ எதுவும் கவலைப்பட தேவையில்ல, அவனை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டுட்டு அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட இன்னொரு பக்கம் பார்த்தா கேர்ள்ஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. மாஹிக்கு மட்டும் எப்பயுமே வந்துட்டு அந்த அவங்க அப்பாவோட இறந்த கனவு அவளுக்கு வந்துட்டு இருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வர அவள் அப்படியே அலறி அடித்து எழுந்துக்கிறா. அப்போ தான் எதர்ச்சியாக டைமை பார்க்குறா. பார்த்தா மணி வந்துட்டு 6:45க்கு மேலே ஆகிட்டுருக்கு. அதை பார்த்தது இவ ஷாக் ஆகிட்டா. ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு 5:30க்குலாம் அலாரம் அடிச்சிடும். ஸோ எல்லாருமே காலைல எழுந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்காக கிரவுண்டுக்கு போயிடணும். ஆனால் இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. ஸோ அலாரமே அடிக்கல போல். அதை பார்த்ததுமே இவ வந்துட்டு எல்லாருமே எழுப்பி விடுறா. ஆனால் யாருமே வந்துட்டு அதான் அலாரம் அடிக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் தூங்கிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபூஜியும் ஒயிட்டும் மட்டும்தான் எழுந்துக்கிறாங்க. இவன் மற்ற எல்லாருமே எழுப்பி பார்க்குறா. பட் யாருமே எழுந்துக்க ரெடியாக இல்லை. அதை பார்த்துட்டு ஃபூஜி தான் சரி வீடு அவங்க வரலனா என்ன நம்ம கிளம்பி போவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ரெடியாகி கிளம்பி கிரவுண்டுக்கு வந்தா அங்கே பாய்ஸ்லேயும் வந்துட்டு 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. என்னாச்சு மற்றவங்களாம் எங்கன்ற மாதிரி கேட்க அவங்களாம் யாரும் எழுந்துக்கிற மாதிரி இல்லை, அதனால தான் நாங்கள் 3 பேர் மட்டும் வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே பிடி மாஸ்டர் ஷாம்ப் வந்து அங்கே கரெக்டாக வந்துடுறாரு. எல்லாரும் போங்க ரன்னிங் ஆரம்பிங்கன்ற மாதிரி அவர் சொல்லிடுற. மாஸ்டர் ஆனால் இன்னும் மற்றவங்களாம் வரலன்ற மாதிரி சொல்லும்போது அது பார்க்கும்போதே எனக்கும் தெரியுது, அதான் அவங்களாம் இன்னும் எழுந்து வரல, ஸோ அவங்களுக்கும் சேர்ந்து நீங்கள் தான் ஓடி ஆகணும், ஓடுங்கன்ற மாதிரி சொல்ல
அவங்க எழுந்து வராததுக்கு நாங்கள் ஏன் ஓடணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் நீங்கள் தான் ஓடி ஆகணும், ஓடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருக்குமே செம்ம வெறியாகுது. இருந்தாலும் இவர் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரா, அதனால் வேறு வழியே இல்லாமல் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓடி முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அங்கே 4 பேர் மட்டும் வந்திருக்காங்க. அது பார்த்ததுமே அந்த ட்வின்ல ஒரு பையன் மூச்சு வாங்கிட்டு அப்போ தான் வந்திருப்பான். யூகோவெல்லாம் பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். ஏன்டா உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா, இவ்வளோ லேட்டாக வாடா எழுந்து வருவீங்க, உங்களுக்காக இங்கே நாங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி கேட்டு மற்றவங்களாம் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்கெல்லாம் இன்னும் எழுந்துக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் எல்லாருமே ஓடினவங்க வந்திருப்பாங்க. மாஸ்டரும் பார்த்துட்டு, இப்போ யாராச்சும் உங்களை இங்கே நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசணும்னு சொன்னாங்களா, இன்னும் மீதி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரல, அவங்க வர வரைக்கும் நீங்கள் ஓடி தான் ஆகணுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்த 6 பேரை மட்டும் ஓட சொல்லிட்டு அடுத்ததான் வந்த 4 பேரை போய் அங்கே உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறத பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த 4 பேரில் ஒரு பொண்ணு, நாங்கள் ஏன் அவங்க ஓடுறத உட்காந்து பார்க்கணுன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நீங்கள் லேட்டாக வந்தீங்கல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஓட சொல்லிடுற. எல்லாருமே முடியாமல் மூச்சு வாங்கிட்டு ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது இப்போ வந்து இவங்க 4 பேருக்குமே கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஸோ அவங்க மட்டும் ஓட. இப்போ அடுத்து வந்து ஒரு வழியாக ஓடி முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தா வழக்கம் போல தான் இன்றைக்கும் சாப்பாடே சரியில்லை. இவங்க ஏன்டா சாப்பாடு கூட ஒழுங்காக வைக்க மாட்டேங்கிறாங்க, ஃபஸ்ட்டாச்சும் பரவாயில்ல சாப்பாடு கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ என்ன தீஞ்சு போன சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே புதுசாக ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்களா, அந்த மாஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்களான்ற மாதிரி கேட்டு பசங்க எல்லாருமே பேசி சண்டை போட்டுட்ருக்க. ஒயிட் ஆல்ரெடி ஓடிட்டு டயர்டாக வந்தால அவள் பார்த்துட்டு, டே அமைதியாக இருக்கிறத சாப்பிடுங்கடா, ஓடி ஓடி அவன்லாம் இங்கே கால் வலிக்க உட்காந்துட்டு இருக்கான், நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடலனா போங்க, நான் சாப்பிட போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சாப்பிட போக உடனே ரன் வந்துட்டு, எனக்கு என்னவோ இதெல்லாம் சரிப்பட்டு வரல, எனக்கு இந்த ஃபுட்டே பிடிக்கல, இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களா, அவங்க மட்டும் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நம்ம மட்டும் இதெல்லாம் சாப்பிடணுமான்ற மாதிரி கேட்கும்போது மார்க் தான் சொல்கிறான், நீ சொல்கிறது கரெக்டு தான், அந்த மாஸ்டர்ஸை கூப்பிட்டு இதை சாப்பிட வச்சு பார்ப்போமான்ற மாதிரி கேட்கும்போது கரெக்டாக மாஸ்டர் யானி வராங்க, இதை நீங்கள் சாப்பிடுவீங்களா, எங்களுக்கு மட்டும் ஏன் ஃபுட்டெல்லாம் இப்படி கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க ரொம்ப கேஷுவலாக, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிலாம் சாப்பிட வேணாம், ஆனால் உங்களுடைய சாப்பாடை நீங்கள் சாப்பிடலன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுபவிப்பாங்க, எந்த சாப்பாடுமே இங்கே மிச்சமாகக்கூடாது, ஸோ நீங்கள் சாப்பிடாம வச்ச சாப்பாடை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு காலி பண்ணணுன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே ஒயிட் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா, நாங்கள் ஏன் அவங்களுடைய சாப்பாடெல்லாம் சேர்த்து சாப்பிட்ணுன்ற மாதிரி கேட்க, அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுடைய சாப்பாடை அவங்களே சாப்பிட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப காண்டாகுது, இவங்க என்னடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி டென்ஷன் ஆக உடனே ரெண்டு தான் எழுந்து கேட்குறான், இதெல்லாம் என்னது, இதெல்லாமே வந்துட்டு ஹோம் ஸ்கூலோட ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கே, நீங்கள் இங்கே எல்லாரையுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறதா தானே சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால எங்களுக்குள்ளே சண்டை தான் வரும்ன்ற மாதிரி கேட்க, அதான் உனக்கே தெரியுதுல்ல, அப்போது உங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க சாப்பாடை அவங்க சாப்பிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுபவிப்பாங்க, ஸோ உங்களுக்கு இதில் எது தேவைன்றத நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ பசங்க எல்லாருக்கும் வேறு வழியே இல்லை, நமக்காக ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிடிக்கலனாலும் அவங்களுடைய சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 3rd பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.